செர்டினிட்டி வயசானா வெள்ளை ஆகும். இன்னைக்கு 25 வயசுல கூட வெள்ளை ஆயிடுது. ஏன்னா கண்டதெல்லாம் போட்டுக்கணும். அப்படிதான் தேங்காய் எண்ணெய் மாத்திரம் ஒழுங்கா தடவினா முடி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தடவி இது பண்ணும் அப்படி பண்ணும் ஹீட் எல்லாம் போட்டா 25-30 வயசுல நீங்க முடி வெள்ளை ஆயிடும். சோ வெள்ளை ஆகுறதோ தோல் சுருக்கம் வர்றதோ இட்ஸ் ஆல் காமன். வயசானா ஆகும். இதெல்லாம் நம்ம மறைச்சிக்கிறோம். நிறைய பேர் டை அடிச்சுக்கிறாங்க எல்லாம். அது ஒரு பக்கம் செய்யட்டும். பட் வயசை சொல்லாதீங்க. live happily as long as do something, be creative, be energetic, be resourceful, do something creatively. என்னங்க நல்லா வச்சுக்கோங்க. வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம். யாருக்கும் வயசு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. how are you your age still running அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. ஒரு ஆணை பிடிச்சானு நல்லா நடந்தாலும் சார் 70 வயசுல நீங்க ஓடுறீங்களான்னு ஓடுறாரு பாக்குறல்ல. டெவேசியா தெரியுமா? இந்துல பாருங்க, சண்டேல அவர் போட்டிருப்பாங்க. இஸ் 86 years. வெட்டரன்ஸ்ல 3 கோல்டு வாங்கிரு, 2 கோல்டு ஒரு சில்வர் வாங்கியிருக்காரு. ஹை ஜம்ப், அப்புறம் 180 மீட்டர்ஸ், அப்புறம் வேற ஏதோ ஒரு மீட்டர்ஸ்ல வாங்கியிருக்காரு. ஜான் டெவேசியா at the age of 86. சந்தோஷம். இதெல்லாம் தான் வாழ்க்கை. வயசாயிடுச்சு. நான் அந்த காலத்துல சில பேர் அந்த காலத்தையே சொல்லிருக்கேன். when I was 25 வீட்டுல மெதுவா பார்க்கலாம். இப்போ எல்லாம் விட்டாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். பெருமை. ஏன் நீ ஓன் கண்டினியூ பண்ணுன்ற லைஃப்ல ஜேர்னி. அதனால ஸ்டில் ஐ ரன். ஐ நெவர் ஸ்டாப் இட். இட்ஸ் a journey. run, walk, jog. சந்தோஷமா இருக்கணும். அதுதான வாழ்க்கை. அதுக்குதான் நம்ம SMS சுரேஷ் அங்கிருந்து ஓடி வந்துக்கிறார். மகாவும் அவர் ஒரு அருமையான மனிதர். பாத்தீங்கன்னா குதூகலமுள்ள மனிதர். அவர்கிட்ட கொஞ்சம் பேசினாலே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் பேசுறதே படப்பட மனசுல பட்டதெல்லாம் நிறுத்தவே கூடாது, ஒண்ணு கூட கஞ்சித்தனமா வச்சு கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சில பேர் பேச்சு கூட பேச மாட்டாங்க. அவங்க சிரிச்சா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், எதிராளி ஒண்ணு கேட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஒரு வார்த்தை கேட்கலாம் கேட்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு வரி பதில் தான், ஒற்றை வரி பதில் தான் சொல்லுவான். இவர் சொன்ன மாதிரி 1 லட்சம் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா அப்ப சொல்லுவோம். SMS சுரேஷ் அப்படி இல்ல. சிண்டிலேட்டிங் சுரேஷ், எனர்ஜெட்டிக் சுரேஷ். அப்புறம் என்ன சொல்லலாம், ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னா சூப்பர் சுரேஷ், he loves people என்று சொல்லி அவரை பலத்த கரவொலியினோடு அன்புடன். அனைவருக்கும் வணக்கம். மனித காந்தம் தாமோதரன் சாருக்கு முதற்காட்சி வணக்கம். நான் ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் பேச போறேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 5 நிமிஷம் பேச போறேன். நம்ம நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஏட்டிக்கு போட்டியாவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய உலகத்துல. இப்படிதான் ஒரு டிஓ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பையன்கிட்ட கேட்டாரு, 2x2 எவ்வளோடா அப்படின்னு. 2x2 4ன்ட்டாரு அவரு. உடனே அவரு 8x6 எவ்வளவுன்னு. என்ன சார் ஈஸியானதெல்லாம் நீங்க சொல்லிட்டு கஷ்டமானது மட்டும் என்ன கேக்குறீங்க அப்படின்னு. சரி இதுதான் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, டேய் பல்பை கண்டுபிடிச்சது யாருடா அப்படின்னு. 40 வாட்ஸா 60 வாட்ஸா சார். சரி இவங்க இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் சம்பந்தமா கேட்டாதான் இவங்க இப்படி இருக்காங்க. ஆங்கில சம்பந்தமான ஏதாவது ஒண்ணு கேட்பான்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு வோல்ட் நம்ம வீட்டுக்கு வரும் சார். எலக்ட்ரிக் குட்டி எனக்கு தெரியாது சார். தம்பி அது எலக்ட்ரிக் குட்டி இல்லப்பா, எலக்ட்ரிசிட்டி சார். அந்த எலக்ட்ரிக் குட்டி எனக்கு தெரியாது சார். என்னடா பையனை இப்படி வளர்த்துருக்க, அப்பாவை கூப்பிட்டாடான்னு சொன்னேன். அப்பாவை கூப்பிட்டானா, என்ன சார் உங்க பையனை இப்படி வளர்த்துருக்கீங்க, நான் எலக்ட்ரிசிட்டின்றான் அவன் எலக்ட்ரிக் குட்டின்றான் சார். பையனுக்கு அந்த அளவுக்கு கெப்பா குட்டி இல்ல சார். நம்ம இன்னைக்கு எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா நடந்துட்டு இருக்க உலகத்துல நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னைக்கு வளருதோ அன்னைக்குதான் நம்ம வெற்றி பெறுவோம். சார் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் கீழே விழுந்துருச்சு சார். அப்பா நல்ல காலம் சார், நேற்று அந்த சைட் போலான்னு இருந்தேன், நல்ல காலம் நான் போல சார். இப்படிதான் ஒரு வாட்டி NS கலைவாணர் டெல்லிக்கு போயிருந்தாரு. டெல்லிக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் அவர் கிளம்பணும். ஆனா கூட வந்தவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு கிளம்பணும் இஷ்டம் இல்ல, டெல்லியை ஒரு நாள் சுத்தி பாக்கலாமேன்னு. NSK அவர் என்ன சொல்லிட்டாரு, டிக்கெட் போட சொல்லிட்டாரு பிளைட்ல. இவங்க என்ன பண்ணாங்க, போனவங்க டிக்கெட் இருந்தது, இருந்தாலும் அவர்கிட்ட சொன்ன நைட்டே கிளம்பிடணுமேன்னு சொல்லிட்டு, ஐயா இன்னைக்கு டிக்கெட் இல்ல நாளைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி NSKவும் நம்பிட்டு டெல்லியில அன்னைக்கு மறுநாள் காலையில இது பண்ணும்போது செய்தித்தாள்கள் எடுத்து பார்க்கும்போது இவங்க டிக்கெட் போட்டிருந்தால் அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னாங்க. உடனே NSK கிட்ட இவங்க எல்லாரும் போயிட்டு, ஐயா நம்ம எல்லாம் தொலைச்சிட்டோம், நல்ல காலம், நம்ம நேற்று டிக்கெட் போட்டிருந்ததுல டிக்கெட் இருந்தது, பிளைட்ல டிக்கெட் இருந்தது, ஆனா நாங்க போட்டிருந்தோம்னா நம்ம எல்லாமே இறந்துட்டு இருப்போமே அப்படின்னாரு. உடனே NSK தலையில அடிச்சுட்டு சொன்னாரு, அட பாவீங்களா இவ்வளவு பேரை கொண்டுட்டீங்களா, அந்த பிளைட்ல நம்ம போயிருந்தா நம்ம செஞ்ச நல்ல உள்ள அத்தனை பேரையுமே காப்பாத்திருக்குமே
அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே நெகட்டிவாவா தான் எடுத்துக்கிறோம். ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு தெரியலன்னா பாஸ்ன்றோம், யாரும் ஃபெயில்னு சொல்றோம். அதனால எந்த ஒரு விஷயமும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படிதான் ஒருத்தர் போயிட்டு சொன்னார், சார் டென்ஷன் ஆகாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவோம், 10 நிமிஷம் கம்முன்னு இருக்கு. இவர் 10 நிமிஷம் டென்ஷனா பார்த்துட்டு இருந்தாராம், எப்ப 12 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு. 99 முறை கீழே விழுந்தாலும் 100 முறை எழுந்து நிற்போம்னு சொல்லி வெற்றி பெறுவோம்னு இந்த வருகின்ற ஆண்டு எல்லாருக்கும் இனிமையான நம்பிக்கை தரும் ஆண்டாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல செய்தி.